தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக சில கடுமையான விஷயங்களை தமிழ்நாட்டுல கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க. இதற்கு அதிமுகவும் தாவேகாவும் உறுதுணையா இருக்க போறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. குஷ்பு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசு கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு திமுகவை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துன்னா 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க அதிமுகவில் ஆட்சிக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதே போல மேற்கு வங்கத்துல பாஜக 3000 ரூபாய் கொடுப்போம் மாசம் மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ குஷ்பு அக்கா அவர்கள் திமுக பார்த்து கேட்கிற கேள்வி எல்லாமே அதிமுகவையும் பாஜகவையும் பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. இதனிடையில சுந்தர்சி அவர்கள் விஜயை எதிர்த்து நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு விடாப்பிடியா இருக்கிறாரு. விஜய்க்கு ஆதரவாகவே இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம தொகுதி மறுவரையில பாஜக செய்கிற அநீதி தென் மாநிலங்களுக்கு அவருடைய குரல் நசுக்கப்படியாகவும் அவருடைய உரிமைகள் பறிக்கிற விதமா தான் இருக்குது அப்படின்னு தொகுதி மறுவரை வந்துட்டா வட மாநிலங்கள்லயே என்ன பண்ணிடலாம், பாஜக மெஜாரிட்டி வச்சு அங்க ஆட்சி செஞ்சலாம். தென் மாநிலங்களுடைய உதவி தேவைப்படாது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதனிடையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. 1960 எழுந்த எழுச்சி இப்ப திரும்ப விழுதும். பாஜக இது போல அடுக்குமுறைகளை நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது பார்த்துக்கணும். சோ குஷ்பு அவர்கள் திமுக பார்த்து கேட்ட கேள்விகள் ஒன்னொன்னும் பாஜகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும், எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும், அமித்ஷா அவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.